சிவகார்த்திகேயன் நடித்துள்ள அமரன் படம் 30 நாட்கள் வசூல் குறித்து தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அவரது சினிமா கேரியர்ல இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. இதனை சிவகார்த்திகேயனின் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். வீரமரணம் அடைந்த ராணுவ அதிகாரி மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கை அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு அமரன் திரைப்படம் உருவாக்கப்பட்டது. இந்த திரைப்படம் தீபாவளியை ஒட்டி கடந்த 31ஆம் தேதி வெளியாகி மிக பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக சாய் பல்லவி நடித்திருந்த நிலையில் இந்த திரைப்படம் மிகவும் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் அதிக வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த படத்தை பார்த்த ஏராளமானோர் பாராட்டும் தெரிவித்து வருகின்றனர். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் அமரன் படத்தை பாராட்டியுள்ளார்கள். இதே போன்று சினிமா துறையில் பலரும் அவரிடம் பாராட்டு தெரிவித்தனர். இதற்கிடையே படத்துடைய இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி, நடிகர் சிவகார்த்திகேயன் மற்றும் படக்குழுவினர் சிலரை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடந்த இந்த சந்திப்பின் போது அமரன் படத்தை மத்திய அமைச்சர் வெகுவாக பாராட்டினார். இந்த நிலையில் 30 நாட்களில் அமரன் திரைப்படம் பெற்றுள்ள வசூல் குறித்த தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. படம் வெளியான அக்டோபர் 31ஆம் தேதியிலிருந்து நேற்று வரைக்கும் இந்த திரைப்படம் சுமார் 325 கோடி வசூல் செய்துள்ளது. மிகப்பெரிய சாதனை இந்த அமரன் திரைப்படம் பெற்றுள்ளது. இந்த ஆண்டு வெளிவந்த தமிழ் படங்களில் விஜய் நடித்த தி கோட் திரைப்படம் வசூல் ரீதியாக முதலிடத்தில் உள்ளது. இதற்கு அடுத்த இடத்தில் சிவகார்த்திகேயன் அமரன் திரைப்படம் இருப்பது கவனிக்கத்தக்கது. இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.